गाइस நம்ம துல்கர் சல்மானோட காந்தா படத்தை இப்பதான் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தேன். சோ இந்த காந்தா மூவி எப்படிப்பட்ட படமா வந்திருக்கு நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மூவிக்கான ஒன்லைனை பொறுத்தவரையும் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா, அந்த காலத்துல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவை பேஸ் பண்ணி தான் இந்த காந்தா மூவியை தாறுமாறா எடுத்திருக்காங்க. நம்ம துல்கர் சல்மான் ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு. அவரை பார்த்தாலே எல்லாமே மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சினிமால ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டாரா இருக்காரு. டைரக்டரான சமுத்திரகனி தான் துல்கர் சல்மானை வளர்த்து விட்டுருக்காரு. சாந்தா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுப்பாங்க. அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா நம்ம சமுத்திரகனிக்கும் துல்கர் சல்மானுக்கும் பிரச்சனை வந்துரும். ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. திரும்ப இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண வாய்ப்பு வருது. அந்த நேரத்துல ஒரு எதிர்பார்க்காத சம்பவமும் நடக்குது. ஃபைனலா சாந்தா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா, அந்த எதிர்பார்க்காத சம்பவம் என்ன, இதுதான் இந்த காந்தா படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி. இந்த காந்தா படத்துக்கு மிகப்பெரிய பலமே நம்ம துல்கர் சல்மானோட ஆக்டிங் தான். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நம்ம துல்கர் சல்மானோட அந்த ஒரு நடிப்பு தாறுமாறா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஜர்னரே மாத்திர விதத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம சமுத்திரகனியும் அந்த டேரக்டர் ரோல்ல சூப்பரா நடிச்சிருக்காரு. ஹீரோயினியான பாக்கியஸ்ரீயோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்களுக்கு அவார்டு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு பயங்கரமான ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காங்க. நம்ம ராணா இதுல ஒரு போலீஸா வருவாரு. ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனையும் செய்யும் போது நமக்கு ஒரு வேற லெவல் பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது, பார்த்தா தான் தெரிய வரும். இது 90s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை தான். அதுக்கு ஏத்த மாதிரி செட்டு ஒர்க்கா தாறுமாறா போட்டிருக்காங்க. ஒரு ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு காமிச்சிருக்கிற படம் தான் இந்த காந்தா. மேக்ஸிமம் இந்த படத்தை எல்லா டைப்பான ஆடியன்ஸும் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காந்தாவை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம படம். தியேட்டர்ல கண்டிப்பா போய் பாத்துருங்க. ஒரு பயங்கரமான படமா தான் இந்த காந்தா இப்ப தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம துல்கர் சல்மான் ஃபேன்ஸ் ஆச்சு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.